இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். கூட்டணி அரசு கிடையாது, கூட்டணி ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் கூட்டணி அரசு அமைப்பது தொடர்பான ஒரு விருப்பத்தை பாஜக தலைவர்கள் முன்பு வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் இந்த கருத்து என்பது யாருக்கான செய்தியாக நாம பார்க்கணும்? அதாவது கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப கான்கிரீட்டாலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசல. ஓரளவுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாஜகவுடனான கூட்டணியை மட்டும்தான் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் கன்வே பண்றாரு. ஆனா இந்த நிலைப்பாட்டிலேயே அதிமுக இருப்பாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை, அதிமுக சொல்லுகின்றது ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, ஆனா அது நடைமுறையில் வரும்போது அதை செயல்படுத்தும் போது முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தோற்றம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இப்ப கூட இவங்க சொல்ற இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக நிற்பார்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறிதான். இருப்பினும் இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பது, கூட்டணிக்கு மட்டும்தான் நாங்க ஒத்துக்கிட்டோம், ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது இன்னைக்கு இந்த கூட்டணியை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஒரு மெத்தடா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இந்த கூட்டணி அப்படின்றது தற்போது மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்திருப்பது, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் விரும்பி இருக்கலாம், ஆனால் அதிமுகவுல பெருவாரியான தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம அதிமுகவுல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த கூட்டணி அப்படின்றது இது ஒரு சரியான முடிவு அல்ல அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொதுவாகவே ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த வாக்குகள்ல அது பாஜக கூட்டணியோட இவங்க சேர்ந்திருப்பது அப்படின்றதும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப எந்த இடத்துல இத இவங்க ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த கூட்டணி ஆட்சி, ஏன்னா 1க்கு 3 முறை அவர் அதை சொல்றாரு. நீங்க ஒரு முறை சொன்னால் பரவாயில்ல, மீண்டும் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. என்டிஏ கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள், கூட்டணி ஆட்சி என்றால் பாஜக எம்எல்ஏ மினிஸ்டரா இருப்பாங்களா அப்படின்னா அது நாங்கள் பின்னாடி முடிவு செய்வோம் அப்படின்றாரு. இன்னொரு தருணத்துல பேசும்போது எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதும், யாருக்கு போர்ட்போலியோ அலோகேஷன் என்ன என்பதும் நாங்கள் பின்னாடி பேசி முடிவெடுப்போம் அப்படின்றாரு. அப்ப 3 தருணங்கள்ல அந்த அறிவிப்பின் போது அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக கூட்டணி போறதே பலரும் விரும்பவில்லை, அதிமுகக்குள்ள விரும்பவில்லை அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் நீங்க கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்க அப்படின்ற பேச்சு இன்னும் பல்வேறு விதமான சிக்கல்களை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கூட்டணியை ஜஸ்டிஃபை பண்றதே ஒரு விஷயம், ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம ஷாம் சார் சொன்ன மாதிரி அதுவே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் நீங்க கூட்டணியில இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கு கொடுப்பது அப்படின்ற அந்த பேச்சுக்கு நீங்கள் இடம் அளித்திருப்பது அதிமுக ரொம்ப வீக்ல இருக்கு அப்படின்றது மீண்டும் அது நிறுவனமாகி இருக்கிறது. ஆகவே இது எல்லாமே ஒரு விதமான ஒரு ராங் மெசேஜிங்காக தான் இது இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு திமுக ஒரு நரேட்டிவ இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு நிதி பங்கீடு என்பது சரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த விஷயங்களை நோக்கி அவங்க போகும்போது இங்க மீண்டும் நாங்க பாஜகவோட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ்ல ஏடிஎம்கே இருப்பது அப்படின்றது அது அதிமுகவுக்கு நல்லதல்ல. அதிமுகவுக்கு அது ஒரு தேர்தல்ல ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் என்பதால் இந்த கிளாரிபிகேஷன் வந்திருக்கிறதா நான் பாக்குறேன். பட் இதுலயே அதிமுக உறுதியா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா பாஜகவுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல அதை அவர்கள் பெற்று இருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டிலும் அவங்களுக்கு கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. 2வது, ஆட்சியில் பங்கு அப்படின்றதும் பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்கிறது. அப்ப அதை நிறைவேற்றுவதில் தான் பாஜக முனைப்பாக இருக்க முடியும். அதை எந்த அளவுக்கு அதிமுக ரெசிஸ்ட் பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு அது அதிமுக அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். திரு ஷபீர், அதிமுகவினுடைய இந்த கூட்டணி அரசு குறித்த விளக்கம் என்பது முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இது சார்ந்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர்.